பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்த நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தனித்தனியாக கோரிக்கைகளை அளித்திருந்த நிலையில் அதில் என்னென்ன இடம்பெற்றிருந்தன என்பதை பார்க்கலாம். முதல்வர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அமைச்சர் தங்கம் தென்னரசு வழியாக கோரிக்கை கடிதத்தை பிரதமரிடம் வழங்கினார். அதில் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்கான நிதி விவகாரத்தில் 2024-25 ஆண்டுக்கான நிலுவையில் உள்ள 2151.59 கோடியையும் 2025-26 ஆண்டுக்கான முதல் தவணை நிதியையும் விரைவாக வழங்கிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, ஈரோடு, பழனி, அருப்புக்கோட்டை வழியாக மதுரை, தூத்துக்குடி, மாமல்லபுரம் வழியாக சென்னை, கடலூர் ரயில் பாதை திட்டங்கள் உள்ளிட்ட ரயில்வே துறை சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் கைது, படகு பறிமுதல் போன்ற பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் உருக்காலை மிகை நிலங்களை பாதுகாப்பு தொழிற்பூங்காவிற்கு வழங்கிடவும் முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்று பிரதமர் மோடியை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அதில் விவசாயிகளுக்கான சிபில் ஸ்கோர் நடைமுறையிலிருந்து விலக்களிக்க வேண்டும், சென்னை, கோவை, ஓசூர், சேலம், திருச்சியை இணைக்கும் வகையில் தமிழகத்தில் ராணுவ தளவாட வழித்தடத்தை அமைக்க வேண்டும், கோதாவரி, காவேரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் வருகைக்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரம் மீண்டும் மையப்புள்ளியாக மாறும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இந்த வருகை என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருகை. காரணம், அரியலூர் மாவட்டம் நமக்கு தெரியும், இன்றைக்கி தமிழகத்தில் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் HDIயில் ஒரு பின்தங்கிய மாவட்டமாக அரியலூர் இருக்குது. மிக அற்புதமான மாவட்டம். காரணம், ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அரியலூரின் மீது ஒரு தனி கவனம் வைக்கவே இல்லை. இன்றைக்கி பிரதமரனுடைய வருகை அரியலூரினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையாக நாங்கள் பார்க்குறோம். கங்கை கொண்ட சோழபுரம் அந்த சின்ன ஊரினுடைய தலையெழுத்து அது மாற்றும். 1025 கட்டப்பட்ட கோவில், அதன் பிறகு 250 ஆண்டுகள் கோலோச்சிய ஒரு நகரம் கங்கை கொண்ட சோழபுரம். இன்று பிரதமருடைய வருகைக்கு பிறகு மறுபடியும் ஒரு மையப்புள்ளியாக நிறைய சுற்றுலா பயணிகள், நிறைய ஆன்மீகவாதிகள், பக்தர்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு வருவாங்க. பொருளாதாரம் என்பது அடிப்படையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிதும் உயரும். அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம், டூரிஸ்ட் கைடாக இருக்கலாம், நிறைய உயரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. பிரதமர் நரேந்திர மோடியை தேவையான நேரத்தில் நேரில் சென்று சந்திக்க உள்ளதாக தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகா குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். பிரதமர் ஒரு மரியாதை போய் சந்திக்கலன்னு கேட்குறோம். இல்லை, மரியாதை நிமிஷம் தேவையான நேரத்தில் நாங்கள் போய் சந்திப்போம். எங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்றைக்கி சந்திப்போம். இல்லை, நீங்கள் கேட்குறதே புரியல. நீங்கள் அவர் வந்திருக்காருன்னா அவர் பிரதமராக அவர் மக்கள் பணியே செய்ய வந்திருக்காரு. கூட்டணி எல்லாம் நாங்கள் ஜனவரி 9 நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம்னா அப்போ நாங்கள் சொல்கிறோம். கட்சியுடைய தேமுதிக பார்வையில் தாவேகா எப்படி? எங்கள் தேமுதிக பார்வை மக்களை நோக்கி தான், வேறு எந்த நோக்கியும் இல்லை. ஓகேங்களா? சிம்பிள். தேங்க்யூ.